இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இப்போ தாவேக்கா வந்ததுக்கு பிறகு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப மோசமாக ரெண்டு விதமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று அவங்களோட சைபர் மாஃபியாக்களை வச்சு பல்க் ரிப்போர்ட் அடித்து விஜய்க்கு எதிரான வீடியோவை நீக்க வைக்கிறாங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் விஜய்க்கு எதிராக போட்ட 3 வீடியோவை நீக்கினா தான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே இருக்குன்னு சொல்லிடுச்சு. நான் வந்து கேள்வி தான் கேட்டேன். ஓகே, அவங்க குழந்தைகளை எப்படி பயன்படுத்தினாங்க அது குறித்து பேசினேன். ரெண்டாவது ராயல் என்ஃபீல்டில் அவங்க டெண்டர் தமிழ்நாட்டை விட்டு கைவிட்டு போனது குறித்து பேசினதை சோஷியல் மீடியா சாதாரணமாக இன்ஸ்டாகிராமில் பேசினதையே இவங்க கட் பண்ணி அதை நீக்கினா தான் என் இன்ஸ்டாகிராமே தொடர முடியும்னு டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. அதர்மம் மனோஜ் அவர்களுடைய சேனல், அவரும் வந்து தாவேக்கா குறித்து பயங்கர கேள்விகள் கேட்டிருந்தார். அதர்மம் மனோஜுடைய சேனலை மொத்தமா முடிச்சிட்டாங்க, ஹராஸ்மென்ட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி யூடியூப் புருட்டஸ் மைனருடைய ஃபேஸ்புக் பக்கத்தை முடிச்சிட்டாங்க. இதுல ரெண்டு தான் நடக்குது. இது வந்து ஸ்டேட்டோட லா என்ஃபோர்ஸ்மென்ட் இன்வால்வ் ஆயிருக்குது. இந்த 100% இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸ்டேட்ல கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, சைபர் கிரைம் போலீஸை தாண்டி இவங்க ஒரு மாஃபியா வச்சு பல்கா ரிப்போர்ட் அடிக்கிறது வேலையை ரொம்ப தொடர்ச்சியா செய்யறாங்க. அதை அடிக்கும் போது ஸ்டேட் அத்தாரிட்டியும் ஒரு லெட்டர் கொடுக்கும் போது அது ஒரு ரொம்ப லீகலைஸ்ட் கணக்கு க்ளோஸ் ஆயிருது. நான் அதை வந்து அடிஷனலா அதை பதிவு பண்ண விரும்புறேன். RSS பாஜக செய்யாததை தாவேக்கா செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜீவாதார உரிமையை இந்த புதிய அரசு நசுக்குகிறது. ஒட்டுமொத்தமா காலி பண்றாங்க. இது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரலான பிளான் போட்டு செய்யறாங்க. அவங்க வந்து கான்பிடண்டா இருக்காங்க, நம்ம ஜெயிச்சது சோஷியல் மீடியால தான், நம்ம ஜெயிச்சது இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி தான். இது அப்படியே எந்த சாவியை கொண்டு திறந்தோமோ அதே சாவி வச்சு போட்டோம் செஞ்சிருவாங்க. ஸோ அதனால இதை நம்ம விடாம நாம எல்லாத்தையும் முடக்கிட்டோம்னா நம்மளுடைய வால்யூம் மட்டும் பெருசா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் சோஷியல் மீடியால தாவேக்கா குறித்து பேசக்கூடிய வீடியோக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்னென்னலாம் பொய் சொல்றாங்களோ அதை வந்து அம்பலப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் போட்ட வீடியோக்களும் அவங்க சொல்ற பொய்யுக்கு மாற்றான வீடியோ தான். ஸோ இந்த பொய்யுக்கு மாற்றான விஷயங்களை உண்மையை பேசக்கூடாது, ஃபேக்ட் செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உறுதியா இருக்கிறாங்க. ரொம்ப மாசா பல்க் அடிச்சு தூக்குறாங்க, கவர்மெண்ட் வச்சு தூக்குறாங்க. இதை விட இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். யூடியூபர்கள் வீட்டுக்கு உளவுத்துறை போலீஸ் அனுப்புறாங்க. உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியா? கியூ பிரான்ச் அனுப்பிச்சு போலீஸ் என்னுடைய வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. என் வீட்டுக்கு வந்து நான் எங்க இருக்கிறேன், சென்னையில எங்க இருக்கிறேன், எந்த அட்ரஸ்ல நான் சென்னையில இருக்கிறேன், எல்லாமே எங்க வீட்டை வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அப்படியா? இது மாதிரி சில யூடியூபர்கள் வீடுகளுக்கு வந்து. வீடு எங்க சார் இருக்கு? சென்னையில தானே சார் இருக்கு. சொந்த ஊர் திருப்பூர்ல போறாங்க. திருப்பூர்ல படியூர்ல வந்து வீடியோ வந்து போட்டோ, வீட்டை வந்து போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போறாங்க. சோ அப்ப நான் சென்னையில எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க விருப்பறாங்க. இது வந்து அண்ணனை மிரட்டுறாங்க. இது நீங்க பிஜேபி குறித்து போட்ட வீடியோவின் போது கூட உங்களுக்கு நடக்கல? ஒரு நாள் நடக்கல. நான் வந்து அதானி விமர்சிச்சிருக்கோம், பாஜக விமர்சிச்சிருக்கோம், RS விமர்சிச்சிருக்கோம், உச்சநீதிமன்றத்தை விமர்சிச்சிருக்கோம் சார், ஜஸ்டிஸ் சூரியகாந்த் முதல்ல விமர்சிச்சிருக்கோம். ஆனா எதுவுமே நடக்கல. சிக்கல் எங்க வருது அப்படின்னா, தாவேக்காவை நீங்கள் தொட்டால் நாங்க வந்து உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பாசிசத்தின் உச்சமா இருக்கு.